குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். முதல்வர் பகவந்த் சிங் மான் தலைமையில் ஆம் ஆத்மி ஆட்சி நடக்கும் பஞ்சாபில் 2027 பிப்ரவரியில் சட்டசபை தேர்தல் நடக்கிறது. எப்படியும் பஞ்சாபில் வெற்றி பெற வேண்டும் என லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காங்கிரஸ் கட்சியினருக்கு உத்தரவிட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து பஞ்சாப் காங்கிரஸ் தலைவராக இருந்த அம்ரிந்தர் சிங் வாரிங் மீண்டும் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். 2022 மாநில தலைவராக இருந்த இவரை மீண்டும் தலைவராகியிருப்பது கட்சித் தலைவர்களுக்கு பிடிக்கவில்லை. இந்த சூழலில் காங்கிரஸ் எம்பியும் முன்னாள் துணை முதல்வருமான சுக்ஜிந்தர் சிங் ரந்தாவா மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசியுள்ளார். இது காங்கிரஸில் பரபரப்பையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. பாஜக வெற்றி பெற மற்ற கட்சித் தலைவர்களை தங்கள் பக்கம் இழுக்கும் முயற்சியில் அமித்ஷா ஈடுபட்டுள்ள நிலையில் இந்த சந்திப்பு சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அரசியல் தொடர்பாக எதுவும் பேசவில்லை என சுக்ஜிந்தர் சிங் ரந்தாவா கூறினாலும் இதை யாரும் நம்ப தயாராக இல்லை. இன்னொரு பக்கம் காங்கிரஸ் எம்பியும் முன்னாள் மத்திய அமைச்சருமான மணீஷ் திவாரி சமீப காலமாக ராகுலுக்கு எதிராக பேசி வருகிறார். இதற்கு காரணம் பஞ்சாப் காங்கிரஸில் இவர் ஓரம் கட்டப்பட்டுள்ளார். இவரும் அமித்ஷாவை சந்தித்துள்ளார் என பேச்சு அடிபடுகிறது. பஞ்சாப் காங்கிரசின் பிரச்சார குழுவின் தலைவரும் முன்னாள் முதல்வரும் எம்பியுமான சரண்ஜித் சிங் சன்னிக்கும் அம்ரிந்தர் சிங் வாரிங்கை மாநில தலைவராக நியமித்தது பிடிக்கவில்லை. பஞ்சாப் காங்கிரஸ் எம்பிக்கள் சிலர் நம்மூர் அதிமுக எம்எல்ஏக்களைப் போல ராஜினாமா செய்வர் என சொல்லப்படுகிறது. இதெல்லாம் அமித்ஷாவின் வேலை. இதனால் சட்டசபை தேர்தலுக்கு முன்பாகவே பஞ்சாபில் காங்கிரஸ் உடையும் அபாயம் உள்ளது என காங்கிரஸ் தொண்டர்கள் நொந்து போயுள்ளனர்.